Realme, Redmi க்கு எல்லா செக்மெண்ட்லயும் நல்ல காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 8000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா Realme 3i ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. Redmi ஏற்கனவே Redmi 7 ஃபோன் இந்த செக்மெண்ட்ல வித்துட்டு இருக்காங்க. சோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல எது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன்? எதுல பாசிட்டிவ்ஸ் அதிகமா இருக்கு? எது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு? எது நமக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி? இந்த வீடியோல பாப்போம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழ இருக்க thumbs up button, subscribe, bell icons இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ முதல்ல பில்ட் அண்ட் டிசைனில் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு ஃபோன்லையுமே பிளாஸ்டிக் பில்ட் தான், பேக்கில் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க டியூவல் கேமராஸோட. ஸோ கொஞ்சம் தள்ளிலேருந்து பார்க்கல Redmi 7 பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்குது. அந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதில் ஈஸியாகவே பிக்கப் ஆகுது. ஸ்மட்ஜஸும் இருக்குது இந்த கிளாசி பேக் இருக்கிறதுனால. Realme 3iல மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ ஸ்மட்ஜஸோ இதில் ஈஸியாக பிக்கப் ஆகாது. ஸோ இந்த மேட் ஃபினிஷ் டைமண்ட் பேக்கில் ஸ்லைட்டாக ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ கிரிப்பும் இன்னும் பெட்டராக இருக்குது. கையிலேருந்து ஈஸியாக வழுக்கல Redmi 7 ஃபோன் மாதிரி. இந்த கேமரா சுற்றி இருக்க சில்வர் ட்ரிம்மும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபோனோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஃபோனோட சைஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஃபோன்ஸுமே வித் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் Realme இன்னும் ஷார்ட்டாக ஸ்லிம்மாக இருக்குது, ப்ளஸ் வெயிட்டும் கம்மியாக இருக்குது ஓரளவுக்கு. ஸோ ஃபைனலாக பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தா Realme 3i. அடுத்து ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இங்கே நிறைய சிமிலாரிட்டி இருக்குது. ரெண்டு ஃபோன்லையுமே LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே டியூ ட்ராப் நாட்ச் இருக்குது. ரெசல்யூஷனும் ஒன்று தான் HD+. ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே சைஸும் ஏறக்குறைய ஒன்று தான். Redmi 7ல 6.26 இன்ச் டிஸ்பிளே, Realme 3iல 6.2 இன்ச் டிஸ்பிளே. ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை. குவாலிட்டின்னு வரையிலையும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே, வைப்ரண்ட்டாக இருக்குது, நல்ல கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ், வியூயிங் ஆங்கிள்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. Realmeல உள்ள டிஸ்பிளே கொஞ்சம் பிரைட்னஸ் பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ அவுட்டோர்ஸ் யூஸ் பண்ணையில் ரெட்மியோட இதுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் Redmi 7லேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. Redmi 7ல Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. Realme 3iல Gorilla Glass 3 தான். ஸோ டிஸ்பிளேஸ்னு வரையில் இந்த ரவுண்ட் ஒரு டை. ஸோ இப்போ அதுலேருந்து அடுத்து உள்ள ஸ்பெக்ஸ்க்கு போவோம். Snapdragon 632 சிப் Redmiல இருக்குது. 3iல Helio P60 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஆக்டோகோர் ப்ராசஸர். Qualcomm அவங்களோட Cryo 250 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே Cryo 250 பார்த்தோன்னா இங்கே 4 ஹை பவர்ட் Cortex A73யும் 4 லோ பவர்ட், அதாவது பவர் எஃபிஷியன்ட் Cortex A53யும் இங்கே கொடுத்துருக்காங்க. P60லையும் அதே செட்டப் தான். ஆனால் P60ல உள்ள கோர்ஸ் 11% ஹையர் கிளாக் ஸ்பீடோட வருது. நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, P60 12 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பண்ணியிருக்காங்க. 632 14 நானோமீட்டர் சிப். ஸோ CPU அப்படின்னு பார்த்தா Realme 3iல உள்ள P60 இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. GPU கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா Qualcomm ட்ரெடிஷ்னலாக Qualcommோட GPUs மீடியாடெக்கோட GPUஸோட பெட்டராக இருந்திருக்கு. இங்கேயும் அதே தான். ரெட்மியில் உள்ள Adreno 506, Realmeல உள்ள Mali G72 MP3யோட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது Redmi 7க்கு ஒரு பாசிட்டிவ். ஆனால் இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே யூசேஜ் நல்லா தான் இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே கேம்ஸ்னு வரையில் கிட்டத்தட்ட எல்லா கேம்ஸையும் ரன் பண்ணணும். ஆனால் இன்டென்சிவான கேம்ஸ்னு வரையில் டீட்டெயில் லெவல்ஸ் நம்ம கம்மி பண்ணணும். அப்போ ஃப்ரேம் ரேட்ஸ் பிளேபிளாக இருந்துச்சு. RAM ஸ்டோரேஜ்னு பார்க்கல Redmi 7ல 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன், அப்புறம் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. Realme 3iல பேஸே 3GB RAM 32GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 4GB RAM 64GB ஸ்டோரேஜை ஹையர் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே மைக்ரோSD சப்போர்ட் டெடிகேட்டடாக இருக்குது, அதாவது ட்ரிபிள் ஸ்லாட்டோட வருது. ஸ்பெக்ஸ்னு பார்க்கல Realme 3iல CPU பெட்டராக இருக்குது, Redmi 7ல GPU பெட்டராக இருக்குது. ஆனால் பேஸ் RAM ஸ்டோரேஜ் Realme 3iல அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரவுண்ட் Realmeக்கு. அடுத்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா ரெண்டு ஃபோன்ஸுமே Android 9 Pieல தான் ரன் ஆகுது. Redmi 7ல MIUI 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே Realme 3iல ColorOS 6 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ரெண்டு இன்டர்ஃபேஸஸுமே ஸ்டாக் மாதிரி கிடையாது. ரெண்டுத்துலையுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் MIUIல ஆட்ஸும் இருக்குது, ColorOSல ஆட்ஸ் கிடையாது. ஸோ அதனால இந்த ரவுண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ColorOS Realme 3i. ஸோ இங்கேருந்து அடுத்து பேட்டரி லைஃப்க்கு போவோம். Realme 3i இன்னும் லைட்டாக ஸ்லிம்மாக இருந்தாலும் இதில் 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Redmi 7ல 4000 mAh பேட்டரி தான். ஸோ இப்போ ColorOS MIUI ரெண்டுமே பேட்டரியை நல்லா மேனேஜ் பண்ணும், நல்லா எஃபிஷியண்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி உள்ள Realme 3i இதில் 12 நானோமீட்டர் சிப்பும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால Realme 3iல 5லேருந்து 10% பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கும். ஆனால் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் ரெண்டுமே கண்டிப்பாக ஒரு நாள் தாங்கிடும். ஸோ சார்ஜிங்னு வரையில் ரெண்டுத்துலையுமே பெரிய ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் எதுவும் கிடையாது, 10 வாட் சார்ஜிங் தான். ஸோ பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கிறதுனால இந்த ரவுண்ட் Realme 3iக்கு.
ஸோ இப்போ அடுத்து நம்ம கேமராஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பாக்கி எவ்வளோ மிச்ச சொச்சத்தெல்லாம் பார்ப்போம். ஸோ இங்கே இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் இருக்குது, அது ஏற்கனவே பார்த்துட்டோம். FM ரேடியோ சப்போர்ட், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இதுவும் ரெண்டு ஃபோன்ஸ்லையும் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் பற்றி பேசையில் சவுண்ட் குவாலிட்டி ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் 3iயில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கீழே உள்ள அந்த சிங்கிள் ஸ்பீக்கர்ஸும் ரெண்டுத்துலேயும் ஈக்குவலாக லவுடாக இருக்குது. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. Redmi 7ல் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் ஒரு P2i கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக மழை பெஞ்சதுனால சின்ன வாட்டர் ஸ்பிளாஷஸ்லேருந்து அது காப்பாற்றும். அடுத்து நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் ப்ளஸ் IR பிளாஸ்டர் Redmi 7ல் இருக்குது, Realme 3iயில் கிடையாது. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஃபேஸ் அன்லாக்கும் ரெண்டுத்துலேயும் குவிக்காக இருந்துச்சு. ஓவரால் இந்த ரவுண்ட் Redmi 7. ஸோ இப்போ ஃபைனலாக கேமராஸ் பற்றி பார்ப்போம். Redmi 7ல் 12 மெகாபிக்சல் f2.2 கேமரா கொடுத்துருக்காங்க. Realme 3iயில் 13 மெகாபிக்சல் f1.8. இப்போ நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ரெண்டு ஃபோன்ஸுமே ஷார்ப்பாக தான் இமேஜஸ் எடுக்குது. 3iயில் சேச்சுரேஷன் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பஞ்சி கலர்ஸ் பிடிச்சதுன்னா அது பிடிக்கும், ஆனால் நேச்சுரலான கலர்ஸ் வேணும்னா Redmi 7ல் பெட்டராக இருக்குது. சில நேரம் இந்த சேச்சுரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதெல்லாம் குரோமா பூஸ்ட் மோட் இல்லாமல் குரோமா பூஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், டைனாமிக் ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகும். Redmi 7ல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் நேச்சுரலாக ட்ரூ டு லைஃப் இமேஜஸ் இருக்குது. லோ லைட்னு பார்த்தா Redmi 7ல் பிக்சல் சைஸ் அதிகம் 1.25 மைக்ரான்ஸ், Realmeல 1.12 தான். இதனால Redmi 7 இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக ஃபோட்டோஸ் எடுக்குது. ஆனால் Redmi 7 ஃபோனுக்கு தனியாக நைட் மோட் எதுவும் கொடுக்கல. நைட்ஸ்கேப் ஆப்ஷன் Realme 3iயில் இருக்குது. அப்படி அந்த நைட்ஸ்கேப் யூஸ் பண்ணி நம்ம பிக்சர்ஸ் எடுக்கல. Realme 3iயில் எடுத்த இமேஜஸ் Redmi 7ஓட பிரைட்டாக அதே அளவு டீட்டெயிலோட வருது. சில நேரம் கலர்ஸ் கொஞ்சம் ஆஃபாக இருக்குது. செல்ஃபீஸ்னு வரையில் Realme 3iயில் 13 மெகாபிக்சல் கேமராவும் Redmi 7ல் 8 மெகாபிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பர்சனலாக கலர்ஸ் எனக்கு Realmeல கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. Redmi 7ல் கொஞ்சம் ஸ்கின் டோன்ஸ் அதிகமாக ஒயிட் ஆக்க ட்ரை பண்ணுது, பியூட்டி மோட் ஆஃபாக இருக்கையில் கூட. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். எட்ஜ் டிடெக்ஷன் Realme 3iயில் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு செல்ஃபி போர்ட்ரேட்ஸ்னு பார்த்தா. இப்போ ரியர் போர்ட்ரேட்ஸ்க்கு போனோன்னா போக்கா, அதாவது அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் Realme 3iயில் இன்னும் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ்டாக இருந்துச்சு. பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி தான் இருந்தது ரெண்டு ஃபோன்ஸ்லையும். ஏன்னா ரெண்டுத்துலையுமே 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ்னு பார்த்தா இது Redmi 7க்கு ஒரு வின். ஏன்னா Redmi 7ல் 1080p 60 fps எடுக்க முடியும், Realme 3iயில் 1080p 30 fps தான் எடுக்க முடியும். ஸோ Redmiல எடுக்கிற வீடியோஸ் இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. ப்ளஸ் டைனாமிக் ரேஞ்ச், கலர்ஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே Redmi 7ல் பெட்டர்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் கேமராஸ்னு பார்க்கல Realme 3i நிறைய இடத்துல Redmi 7க்கு காம்படிட்டிவாக இருந்தாலும், நைட் மோட் இருக்கிறதுனால லோ லைட்டில் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாலும், இங்கே Redmi 7ஓட ஹார்ட்வேர் தான் இன்னும் பெட்டராக இருக்குது. ஓவரால் கேமராஸ் கண்டிப்பாக Redmi 7. ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த ரெண்டு ஃபோன்ஸில் ஒன்று சூஸ் பண்ணோன்னா எதை சூஸ் பண்ணணும்? ரெண்டுத்துக்கும் ப்ரைஸிங் ஒன்று தான், 7,999 ரூபாய்க்கு வைக்கிறாங்க பேஸ் மாடலுக்கு. ஸோ அங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால உங்கள் ப்ரையாரிட்டிஸ் பேஸ் பண்ணி இங்கே ஃபோனை சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ வீடியோஸ் பெட்டராக வேணும், செல்ஃபீஸ் பெட்டராக வேணும், இந்த IR பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், மீவையில் ஆட் இருந்தால் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் Redmi 7 பெட்டராக இருக்கும். ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, Redmi 7ல் வெறும் 2GB RAM தான் வருது பேஸில். ஆனால் உங்களுக்கு 3GB RAM பேஸில் வேணும் அதே ப்ரைஸ்க்கு, இன்னும் கொஞ்சம் பஞ்சியான இமேஜஸ் வேணும், லோ லைட்டில் நிறைய பிக்சர்ஸ் எடுப்பீங்க, பின்னாடி உள்ள இந்த கிரிப்பி பேக் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா Realme 3i உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட கருத்து இந்த ரெண்டு ஃபோன்ஸ் பற்றி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை என்ன? இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கு நடுவில் ஒன்று சூஸ் பண்ணணும்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, ஏன் சூஸ் பண்ணுவீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த கம்பேரிசன் வீடியோக்கு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.